கணக்கு மட்டும் ஆல் தி சொல்லிட்டு லவ் யூ சொல்லிட்டு கிளம்பணும் அன்னைக்கு சொன்னேன். அப்போ நான் யாரு? எனக்கு மட்டும் ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. என் லைஃப் மட்டும் இப்படி தானே போயிடலாம். அவங்க ரெண்டு சொல்லி போட்டா நல்லா இருக்கும் அப்படிதானே? ஆமா, அப்படிதான். ரெண்டு பொண்டாட்டி ரொம்ப பண்றடி. அப்போ சொல்றதுல இப்போ சொல்லி பொழுது கொடுத்துரு அவ்வளோ பார்த்துக்கோ. அதெல்லாம் மாட்டேன். ம், சரி, எனக்கு எப்படி போச்சு ஆஃபீஸ்? நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் புதுசா இருக்க மாதிரி இல்லை. எல்லாருமே ஓகே தான். ஆனா இனிமேல் தான் தெரியும் அவங்க கேரக்டர் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டேல நல்லவங்களா இருப்பாங்களா என்ன? ஆனா ஓகே ஜாலியா பேசுறாங்க. ஓகே. உங்களுக்கு எப்படி அன்னி போச்சு? இன்னும் எனக்கு டீம் தரல. இவங்க எந்த டீம் தருவானுங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு அனலைஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் தாங்கடான்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. நீங்க எதுக்கு டிஎல்ன்ட்டு டிசைட் பண்ண வேண்டியது இவங்க தானா? ஆமா ஆமா. நீ இந்த ஒரு வாரம் எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு டீம் கிடைக்குமா சொல்லிட்டேன். பிளாக்மெயிலா? என் பொண்டாட்டிட்டு ஒரு கண்டிஷனர் போட விட மாட்டியே, உடனே வந்துரு சப்போர்ட்டுக்கு. உன்னோட ஹெட்டே இங்க தானே இருக்காரு, உன்னை வேற டீமுக்கு ஹெட்டாக்கு விட்டுருவ. பாத்துக்கோ. அன்னி டீமுக்கு ஹெட்டா இருக்க ஆசைப்படுறியா இல்ல வேற டீமுக்கு ஹெட்டா இருக்க ஆசைப்படுறியா? சூப்பர் நாத்து. பேச்சு கேட்கணும். ஓ, கேட்க மாட்டீங்க. கேட்க தேவையில்ல, இல்லைன்னா நினைக்க மாட்டேன். கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன பேச்சு? கெட் அவுட். இந்த பிளேஸை விட்டா இல்லை இந்த ரூமை விட்டா? ரூமை விட்டு. முடியாது. பேச்சு கேட்க முடியாது சொல்லி வச்சுல, அப்புறம் என்ன? மாதிரி தேவையில்லை, பேசுறதெல்லாம் பேசிட்டு பார்த்தா சும்மா சும்மானிட்டு. சரிம்மா இன்னும் கலாய்க்கவே மாட்டேன் போதுமா? நீ என்ன சொல்றியோ அதுவே தலையாட்டு. அப்புறம் நீ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சொல்லிட்டாலும் அப்புறம் என்ன? ஓகே தான் நாத்து. எல்லாரும் கூட பேசி பழகுனேன். எல்லாருக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் போகுது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். புதுசா ஆள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. ஆனா உனக்கு எப்படி போச்சு? எனக்கு ஜாலியா போச்சுப்பா, எல்லாரும் கூட கதை பேசிட்டு இருந்தேன். போய் உருப்படியா வேலை பார்க்கல, கதை மட்டும் தான் ஓடி இருக்கு. ரைட்டா, என்னோட இன்ட்ரோ அதான். ஓ, ஓகே ஓகே. சரிடா ஃபோன் கொடு. அதான் என் பேச்சு கேட்க மாட்டேன் நீங்கள், அப்புறத்துக்கு உங்களுக்கு கிடையாது, கிளம்புங்க. எந்த டீம் வண்டியை போட சொல்றது அந்த டீம்ல தான் போடுவேன். உங்க அண்ணனை எங்க போட சொல்றது அங்கதான் போடுவேன் போதுமா? அப்புறம் என்ன பேச்சு நிறைய செய்ய போறேன். சும்மா கலாச்சிருந்தேன். ஏய், ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது கோத்து விட்டீங்கன்னு வைங்களேன், என்ன அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அன்னி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஏடா கூடமா ஏதாவது நடந்தா என்கிட்ட சொல்லுங்க என்ன? சொல்லித்தல நாத்து. இத்தனை வாக்கியஸ் தான். ஏதாவது வேற வேலை பண்ணட்டுமே அவன். குடும்பமான்ற இது, குடும்பமான்ற ஒரே குடும்பத்துல எல்லாரும் வேலை செய்யக்கூடாது. அதுவும் செஞ்சால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதவியில இருக்கக்கூடாது. இப்படி வச்சு செய்றீங்கல்ல என்ன? அதுவும் இந்த நடுவுல இருக்கவே கூடாது. ஒருத்தினடா கீழே இருந்து டார்ச்சர் பண்றான், ஒருத்தனடா மேல இருந்து டார்ச்சர் பண்றான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்து நான் படுற பாடு இருக்கே. கீழே இருக்கவள மிரட்டவும் முடியல, மேல இருக்கவன் பயப்படவும் முடியல. முடியலடா சாமி, முடியல. அதுவாவது பரவாயில்ல, இந்த ப்ரொஃபஷனுக்கே சம்மந்தம் இல்லாம ஒருத்தி பிளாக்மெயில் பண்றா பாருங்க, அது அதுக்கும் மேல. என்னவோ கேக்குதே. ஒன்னும் இல்லடா, சும்மா புலம்புன. ஓ, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு எப்படி போச்சு? நிஜமாவே ரொம்ப பூரா போச்சு. காலையில மூட் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழுவே சொல்லலை. ஏன் இப்படி பண்ண? மூட் அவுட் பண்ணது நீங்க. நான் எவ்வளோ அசைச்சு சமைச்சு எடுத்துட்டு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி போட்டு கொடுத்த கலாச்சிங்கல்ல. அப்புறம் இனிமேல் டெய்லி மஞ்சள் தான் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. டேய் திடீர்னு ஒரு ஃபன்னா சொல்லிட்டேன், அதுக்கு இவ்வளோ காண்டா? சரி காலைல சொல்லாத இப்போ சொல்லு. அதெல்லாம் மாட்டேன், வேணா ஐ ஹேட் யூ சொல்கிறேன். ஏய் துப்பார் வேண்டாம், அதெல்லாம் சொல்கிற வச்சுக்கோ அவ்வளோதான். தயவுசெய்து நீ விளையாட்டு கூட எனக்கு அந்த வார்த்தையை சொல்லாத, நான் தாய்க்க மாட்டேன். நான் விளையாட்டுக்கு இல்லை, சீரியஸாகவே சொல்ல போகிறேன். நம்ம தாய் எனக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை. அந்த வார்த்தை கேட்குற சக்தி எனக்கு இல்லை, விட்டுருன்னு என்ன அழ வச்சிடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி, ஐ லவ் யூ. இது வேண்டாம் விருப்பம் சொல்கிறதுக்கு. என்ன அதுக்கு ஆப்போசிட் சொல்லணுமா? இல்லை இல்லை நல்லா தான் சொன்னீங்க. சரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. போதுமா? ஆமாம் கடமைக்கு நின்று கொடுத்துட்டு. போதும் போதும், திட்டினவருக்கு அதுவே ஜாஸ்தி. ஆமாம் நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். உண்மையை சொல்லு. அது வந்து சாப்பிட்டேன், குழி பணியாரம். போய் சொல்லாதா? அதான் திட்டிட்டீங்களே, எனக்கு பசிக்கல, சாப்பிடல. தூரம் உனக்கு ஏன் சாப்பிடாம இருந்த? ஆமாம், காலையிலே மனசை காயப்படுத்திட்டீங்க. அப்புறம் ஆசை எடுத்த ட்ரெஸ்ஸு குறை சொன்னா சரி, கலர் பிடிக்கல அப்படி கேஷுவலாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எப்படி கலாச்சிங்க ஹர்ட் ஆகுற மாதிரி. அப்புறம் எக்ஸாம் டைமில் இதையும் தேடி அலைஞ்சி எடுத்து வச்சு இவ்வளோ ஹர்ட் பண்ணா. சாரி டி. சரிவா சாப்பிடலாம். என்ன வேணும் சொல்லு, அதை குக் பண்ணி தட்டுமா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் வரும்போது சாண்ட்விச் சாப்பிட்டுட்டேன். நிஜமாக தானே சொல்கிறேன்? ஆமாம். ஏ நாத்து உண்மையை சொல்லு. நிஜமாவே லாவண்யா பசிக்குது சொன்னாலா? சரி சொல்லிட்டு
பக்கத்தில் இருந்த பேக்கரி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது அவளுக்கு சாண்ட்விச் வாங்கி கொடுத்தேன். அப்பா அவ கூட சேர்த்து சாப்பிட்டுட்டேன். அதனால தான், இல்லைன்னா பசி தாங்கியிருக்க மாட்டேன். அம்மா வீட்டுக்கு போனேனே, அப்பயே ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு வந்திருப்பேனே. சரி வா, நம்ம ரூம் போகலாம். அம்மா வீட்டில் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே வரேன். இப்போ நான் இங்கே இருந்துக்கிறேன். சரி மாட்டேன். சரி பரவாயில்ல, இதில் இருந்துக்கும். ஓ, நீங்கள் இருக்கக்கூடாது சொன்னால் நான் மாற்றிடுவேண்ணா. அப்பயே நான் இதிலே தான் இருப்பேன். என் கூட சண்டை போடுறதுலேயே ரெடி பண்ணாட்டி. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். சரி மன்னிச்சிட்டு. அதெல்லாம் ஆச்சு. ஏன்டா கடைசியில் உன் பொண்டாட்டி எங்கே சொல்கிறோம் அந்த டீம் தானே போடுவேன். ஆமாம் மச்சான், ஆமாம் அங்கே தான் போடுவேன். என் பொண்டாட்டி போட்டு கொடுத்தா என் தங்கச்சி என் பொண்டாட்டி பச்சை கேட்பேன். ஆமாம், நீ எங்கள் அண்ணியை ஹர்ட் பண்ண, இருக்கிறதே டெரர் டீம் எதுவும் அங்கே தான் போட வைப்பேன். ரொம்ப சந்தோஷம். புது இடம் எல்லாம் எப்படி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? அம்மா எங்க வீட்ல உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா, நல்லா இருக்கு. ஆஃபீஸும் நல்லா இருக்கு. இங்க நாத்து கூட தானே இருக்கேன், ஜாலியா தான் இருக்கு, ஃபன்னா தான் இருக்கு. ரெண்டு பேருக்கும் எப்படிடா இருக்கு? என்னப்பா புதுசா கேட்குறீங்க? இது நம்ம வீடு தானே. அப்படி இல்ல, நீ அப்ப இருந்த வீடு வேற, இப்ப வேற வீடு. நீ வரும்போது எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும்ல. 8 வருஷம் நீ வாழ்ந்த லைஃப் வேற மாதிரி இருக்கும். டக்குன்னு இப்படி வந்து இருக்கல, எப்படி இருக்கு அப்படி கேட்டேன். நல்லா இருக்குப்பா. எங்க இருந்தாலும் இங்க இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. இங்க இருக்க சந்தோஷம் எனக்கு வேற எங்க கிடைக்க போகுது. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இங்கே எப்போ இருப்போம்னு தானே மாமா காத்துட்டு இருந்தோம். அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நிம்மதியாகவும் இருக்கு. உங்க எல்லாரும் பக்கத்துல இருந்து பாக்குறது, வீடியோ காலில் பார்த்துட்டு, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை என்ன ஃபங்க்ஷன்னா தள்ளி நின்று ஃபீல் பண்ணுறதுக்கு வேலை இப்போ நாங்களும் இங்கே இருக்கோம்ல. அதனால இது ஜாலியாக தான் மாமா இருக்கு. உங்களுக்கு ஆஃபீஸ்ல செட் ஆயிடுச்சா? எப்படி இருக்கு? அங்க இருக்க மாதிரி இருக்கா இல்ல இங்க வித்தியாசமா இருக்கா? ஆமாமா, அங்கேயும் எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க இருக்க மாதிரிலாம் இல்ல. அங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும், இங்க அப்படி இல்ல. அதே மாதிரி அங்க ஒர்க்னா ஒர்க் ஓரளவுக்கு அந்த டைமிங் நடக்கும். ஆனா இங்க டைமிங்லாம் இல்ல. அங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. கொஞ்சம் அடாப்ட் பண்ண கஷ்டமா தான் இருக்கு. அங்க ஜாலியா இருந்துச்சா இங்க ஜாலியா இருக்கா? அங்கே ஆஃபீஸ் ஜாலியாக இருந்துச்சு, இங்கே வீடு ஜாலியாக இருக்கு. அவ்வளோதான் டாடி டிஃபரெண்ட். அதே மாதிரி நம்ம அந்த ஆஃபீஸ்ல இருக்க போறது இல்லைல்ல. அதனால பற்றி நாங்களும் பெருசாக கண்டுக்கல. எப்படி இருக்கோ அப்படி விட்டோம். எங்க ஃபிளெக்சிபிளாக நாங்கள் மாற்றல. சரிடா, நீங்க இருக்க மாதிரி நாங்கள் இருந்துட்டு போறோம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம். அதானே, அதுவும் சரி. சரி, பிசினஸ்ல எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இடம்லாம் என்ன ஆச்சு? இருக்கும் மாமா, இன்னும் முடிவு பண்ணல. உன் அப்பா சொன்னார் ஏதோ 2 இடம் ஓகே இருக்குன்னு. ஆமா டாடி, ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்ப்பா. மற்றதெல்லாம் இனிமேல் தான் பார்க்கணும். அதான் திருவிழா எல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. சரி, இடம் விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து இது பண்ணி வச்சிருக்குப்பா. சரி சரி, எது பண்றதாலும் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. டக்கு டக்கு வேகமா பண்ணாதீங்க. பொறுமையாவே பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆமாப்பா, அப்படிதான் பண்ணுங்க. ஏதாவது வேணுமாடா சாப்பிட்ட? ஏதாவது சமைச்சு தரட்டுமா? வேண்டாம் மம்மி, இப்போதானே டின்னர் முடிச்சோம், அதனால பசிக்கல. உனக்கு ஏதாவது சமைச்சு தரட்டுமாமா? இல்லத்த வேண்டாம், எனக்கும் வேண்டாம். சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கத்த. எங்க வீடா, உனக்கு ஏதாவது சமைச்சு தரட்டுமாமா? வேண்டாம். என்னடா ஒழுங்கா பேசவே மாட்டேற, வர வர ஊர்ல இருந்து வந்து அவ்வளவு குறும்புத்தனம் பண்ணிட்டு இருந்தே, இப்ப என்கிட்ட பேசவே மாட்டேற. என்ன உனக்கு? என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் நார்மலா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன ஏன் உங்ககிட்ட விரும்பி பேசுறேன்? உனக்கு என் பாடி திட்டு தானே இருக்காங்க. சும்மாவே திட்டுறாங்க, வேற என்ன சொன்னா என்ன? நம்பிக்கையில தான் நமக்கு என் பாட்டி மேல, அப்புறம் என்ன? அவங்களுக்கு இதுவே போயிடும். அப்படிதாம்மா, நம்ம கிட்ட பேச மாட்டேன், நம்ம கிட்ட பேச ஒண்ணும் இருக்காது. இப்போ மாமா அப்பா கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னா நீங்க ஏதாவது கேளுங்க, பதில் சொல்றேன். பேசுனா என்ன பேசணும் எனக்கு புரியல. ஏன்னா பிசினஸ் பத்தி பேசுறேன், உங்களுக்கு புரியுமா? இல்ல எனக்கு ஆஃபீஸ்ல என்ன ஒர்க் பண்ணான்னு சொல்றாங்க, உங்களுக்கு புரியுமா? எனக்கு புரியல. உங்ககிட்ட வேற என்ன பேச சொல்றீங்க? ஏன்டா ஏன் கத்துற? என்ன உன் ஆத்து சொன்னால எனக்கு கத்த விடக்கூடாதுங்க. ஏன்டா அப்படி கேக்குற? அவங்க பேச ஆரம்பிச்சோடனே உடனே அவதான் வருவா, ஏன் பேசுறீங்க, கத்தாதீங்க, அமைதியா பேசுங்கன்ட்டு. அந்த டைலாக் நீ சொல்றியே, அதனால கேட்டேன். ஆமா, உன்னை கத்த விடாம இருக்கத்தான் என் வேலை அப்படின்னு எனக்கு ஸ்பெஷல் டியூட்டியை நாட்டு கொடுத்துருக்கு. என்ன பண்ண சொல்ற? சரிம்மா சரி, என் பாடி எல்லாம் வச்சு அனுப்புறேன் என் பொண்டாட்டி. சரி, அவன் போனே எடுக்க மாட்டேன். இன்னும் என் பொண்ணு கொஞ்ச நாளா சீக்கிரமா வராளின்னு பார்த்தேன். இப்போ திருப்பி என்ன இன்னைக்கு ஒரு வேளை வர மாட்டாளா? ஒண்ணுமே தெரியல. மெசேஜ் போட்டாலும் பார்த்த மாதிரி தெரியல. கால் போட்டா எடுக்கல. என் பொண்டாட்டியை காணும்ட்டு தைரியமா சவுண்டா சொல்லுவோம். நான் சொல்லிடுவேன், எனக்கு பயம் இல்லை. என்னென்ன ஒண்ணு மாதிரி நினைச்சியா? என் பொண்டாட்டிக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். என் பொண்டாட்டி போன்னு சொல்லிட்டுமே அடுத்த செகண்ட் நான் கத்தி சொல்லுண்டா கத்தி சொல்லு. இந்த விஷயத்துல உனக்கு இருக்கிறது எனக்கு இல்ல மாப்பிள்ள.
பரவாயில்ல, அதெல்லாம் நீ தைரியமானவன் தான், நான் ஒத்துக்கிறேன். இல்ல மாமா, நான் பண்ணேன், லாவண்யாக்கு பண்ணேன். திவ்யா சர்ஜரியில இருக்காளாம். பேக் டு பேக் 2 சர்ஜரியில போய் நிக்கிறா போல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஜரிக்கு போயிருக்கா. அதை முடிச்சுட்டு வரும்போது கார்டியோ டாக்டர் கூப்பிட்டாருன்ட்டு சரி நோ சொல்ல முடியாதுன்றதுனால போயிட்டா. மற்றதுக்கு அவளுக்கு தான் கார்டியோ எனக்கு பிடிக்குமே, அதனால போயிட்டா. அதனால அவ பேக் டு பேக் அங்கேயே இருக்கிறதுனால பிஸியா இருக்கா. வேற ஒன்றும் இல்லை, முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஹார்ட் ஆப்ரேஷன்றதுனால எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலல்ல. அது என்ன சர்ஜரிங்களா நான் கேட்கல, எவ்வளோ நேரமா நான் கேட்கல. சர்ஜரி இருக்கான்னு சொன்னோன்னு வச்சுட்டேன், அவ்வளோதான். சரிம்மா. ஏன் நம்ம 2 சர்ஜரிக்கா ஒத்துக்கிறான்னு தெரியல. ஒரே நின்றுட்டே இருக்கணும்னாலும் ஒரு பெயின் தானே. கத்துப்பாங்க தானே, ஆனா இவ்வளவு மாதிரி கத்துக்கிறவங்க நான் பார்த்ததே இல்லப்பா. அது என்னவோ உண்மைதான். அவன் ஏன் தான் அதுக்குள்ள போய் அப்படியே மூழ்கிட்டான்னு தெரியல. எல்லாம் உங்க பையன் தான் மாமா காரணம். அவன் அவாய்ட் பண்ணதுனாலதான் அங்க போய் மூழ்கணும். என்ன ஊட்டுல அது ஏதோ அப்போ இப்பதான் நான் வந்துட்டேன், அப்படியே எங்க ஊருக்கு மாட்டலாம். ஆமா, இவங்க வந்தவொடனே அப்படியே இவங்க கட்டி பிடிச்சி தழுவணும். வேற வேலை இல்லை பெரியவர்களுக்கு. ஏய், உண்மையை சொன்னேன். வீக்கெண்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஒரு பிளானும் இல்லை டாடி. நாளைக்கு தான் அவங்க பிஸி ஆயிடுவானுங்களே. என்ன மச்சான் சொல்றீங்க, பிஸி ஆயிடுவாங்களாங்க? நாளைக்கு தான் அவங்க ஃப்ரெண்டு வராங்களே. இந்த ஃப்ரெண்டா? யார் மாமா அது? உங்க தாத்தா தான் ஊர்ல இருந்து வராருல, அதான் சொன்னேன். தாத்தா வராரா? ஆமா, திருவிழா கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்குன்னு வராரு. ஜாலி, 2 நாள் பொழுது போயிடும். தாத்தா வராரு தான், ஆனா உங்களுக்கு பொழுது போகுமான்னு தெரியாது. ஏன்ப்பா ஏன் அப்படி சொல்றீங்க? தாத்தாவும் பேத்தி தான் ஒன்னா சுத்துவாங்க, அதனாலதான். தாத்தாவும் பேத்தியுமா? ஏன்? ரொம்ப நாளைக்கு அவள் லீவ் போட்டுருவா. அதாவது நீங்க சர்ஜரி பண்ணிருக்காள், ஸோ அந்த லீவ் நாளைக்கு எடுத்துக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு பெர்மிஷன்ல வந்துருவா. காலங்கத்தால போயிட்டு ஒரு 11 மணிக்கு அப்படி வந்துருவான்னு நினைக்கிறேன். அது ஏன் தாத்தா வந்தா மட்டும் அவருக்கு வந்துருவாள் என்ன? அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள, அவர் ஷாப்பிங் போவாரு, அதான் பேத்தியை தான் கூட்டிட்டு போவாரு, அதான் விஷயம். அப்படிங்க? கோயிலுக்கு வாங்க வேண்டியது, பூஜைக்கு வாங்க வேண்டியது, நம்ம வீட்டுக்கு எல்லாம் மாமா வந்து வாங்குவாரு. பூஜை சாமான் எண்ணெய் அது இதுன்ட்டு போட்டு கொரியர் போட்டு விட்டுருவாங்க. ஐ மீன் கடைக்காரட்டு லிஸ்ட் கொடுத்துட்டு அவங்க கொரியர் அமைச்சிருவான் எல்லாம் உங்களுக்கு. அது யூஸ்ஃபுல்லா வாங்குவாங்க. அது எப்பவுமே வந்து லிஸ்ட் கொடுத்தாலே போட்டுருவாங்க தான், போன்ல கூட சொல்லிக்கலாம். இருந்தாலும் தாத்தாவும் பேத்தியும் கொஞ்சம் சுத்திட்டு அந்த பேரிஸ் சுத்திட்டு அப்படின்னு தான் வருவாங்க. நாளைக்கு ஊர் சுத்தலாம். ஓவர் எதிர்பார்க்காதடா அரசு, ஓவர் எதிர்பார்க்காத. என்ன மாமா சொல்றீங்க? 2 பேரும் ஸ்கூட்டில போவாங்க, உங்களெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. அந்த ஏரியால கார்ல எடுத்துட்டு போன எங்க விட்டு எங்க நடக்குதுன்ட்டு ஸ்கூட்டில தான் போவாங்க. அவங்க தெருவா சுத்துறதுக்கு உங்களெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. ரோட்டுக்கல்ல நின்று சாப்பிடுறது இந்த மாதிரி ஸ்டார்டிங் எல்லாம் தாத்தாவும் பேத்தியும் பண்ணிட்டு வருவாங்க. ஓ, அப்போ 1 டே ட்ரிப்பா 2 பேரும் சுத்துவாங்க? ஆமா. எப்படி தனியா சுத்த விட்டுருவேன்? பாத்துக்கிறேன். போயிட பாப்போம் கூட. தாத்தாவே ஒத்துக்க மாட்டாரு, வேணா பாரு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, அது என்னவோ அப்படி என்னதான் பண்றாங்க பாக்கலாம்னு ஒரு வாட்டி கேக்குறோம். அப்பாவே ஒத்துக்கலடா. அதெல்லாம் முடியாது, இது என் பேத்தி கூட நான் இருக்கிற ஒரு நாள் அப்படி சொல்லிட்டு தான் 2 பேரும் சுத்துறாங்க. அப்படி எங்க போவாங்க, என்ன தெரிவாங்க? ஆனா வீட்டுக்கு வந்து அன்னைக்குள்ள சாப்பிட மாட்டாங்க. வெளியவோ என்னவோ கட்டு கட்டுறாங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியாது. இப்ப தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சே ஆகணும். எனக்கு இப்ப போயே ஆகணும் ஆசை வந்துடுச்சு. கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். நமக்கு வேணா கஷ்டமா இருக்கும். அவங்க அண்ணி ஆசைப்பட்டா ட்ரிபிள்ஸ் கூட போவாங்கப்பா, ட்ரிபிள்ஸ் கூட போவாங்க. நான் சொல்றேன். ஆமா டாடி, ஆமா. அண்ணியும் நாத்துவும் அப்படி. அண்ணி மனசுல நினைக்கிறது நாத்து செய்வாங்க, நாத்து மனசுல நினைக்கிறது அண்ணி செய்வாங்க. அதுவும் அண்ணி ஆன்றதுக்குள்ள அக்கு வரைக்கும் எடுத்துட்டு போய் நாத்து வச்சிருவாங்க டாடி. நம்ம மேலாம் அந்த பசங்க கிடையாது. ஒரு நாத்தனாரும் அண்ணியும் அப்படின்னு சந்தோஷம் தானே, அதுக்கே இவ்வளவு காண்டாக்குறேன். உனக்கு தானே நிம்மதி, உன் பொண்டாட்டியும் உன் தங்கச்சியும் அவ்வளவு ஒத்துமையா இருந்தா அதுக்கு இவ்வளவு காண்டாவற? டாடி இவங்க சண்டை போட்டா கூட பரவாயில்ல டாடி, அப்ப என் மேல பாசமா இருப்பாங்க போல. இப்ப இவங்க 2 பேரும் பாசம் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் காண்டா இருக்கு. பொண்டாட்டிக்கிட்ட வந்து பாசம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, தங்கச்சிக்கிட்ட வந்து பாசம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுல, அந்த வைத்தச்சல் தான். அங்கங்க அண்ணிய நாத்தனாரும் முட்டிக்கிறாங்களேன்னு அவங்க காண்டா இருக்கிறாங்க, உங்க ஒத்துமையா இருக்கிறது இவ்வளவு காண்டா இருக்கு. லைட்டா டாடி, லைட்டா. உனக்கு சந்தோஷப்படு, மாமியார் மருமக ஒத்துமையா இருக்காங்க, நாத்தனாரும் அண்ணியும் ஒத்துமையா இருக்காங்கன்னு அதுக்கு போய் காண்டாக்குற. பசீனு பாங்க, அதுக்கெல்லாம் சந்தோஷம் தானே படணும். எல்லா உறவும் உனக்கு சூப்பரா இருக்கு. இருக்குதான், ஆனா எல்லா பாசமும் அப்படின்னு வந்துச்சு, என்கிட்ட இருந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்ற காண்டு தான். இதெல்லாம் காண்டாகாதுடா, அதெல்லாம் எதுவும் நடக்காது. உன் தங்கச்சி அதுவும் உங்ககிட்ட இருந்து பாசத்தை குறைக்கிறதாவது. மேல பாசமா தான் இருக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. சும்மாப்பா. பாருங்க, எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணல, எந்த கதையும் தெரியாது. எல்லா கதையும் அவங்க அண்ணிக்கிட்ட மட்டும் சொல்லிடுறா, அதுதான் கொஞ்சம் காண்டா இருக்கு. நான் அவ போனுக்கு எப்பவுமே பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் அவ பிஸியா இருப்பான். அதனால நான் லாவண்யா பிரகதிக்கு போன் பண்ணி என்ன கதைன்னு கேட்டுப்பேன். அக்கறை இருக்க நீங்க அது மாதிரி பண்ணணும். அதை விட்டு அவளுக்கே போட்டு
அவளுக்கே மெசேஜ் பண்ணி காண்டாவீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணட்டும்? என் வரும்போது கரெக்டா சொல்லிட்டால. நானும் உன் தங்கச்சி பண்றதுல மெசேஜ் போடுவேன். அது சிங்கிள் டிக்ல இருந்துச்சுன்னா உடனே லாவண்ய பக்கத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். சிங்கிள் டிக்ல நெட் அவ ஃபோன் கையில தான் நெட் ஆன்ல வச்சிருப்பா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்ள. அவ ஃபோன் வந்து யூஸ் பண்றதா இருந்தா இல்ல அவ கையில இருந்தா மட்டும்தான் நெட் ஆன்ல இருக்கும். இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுவா. அது ஏன்னா நாங்களாம் மெசேஜ் தான் பண்ணுவோம். நானா இருக்கட்டும், உங்க அப்பாவா இருக்கட்டும், இல்ல எங்க அண்ணனா இருக்கட்டும். ஸோ நாங்க மெசேஜ் தான் பண்ணுவோம். சிங்கிள் டிக்ல இருந்ததுன்னா டபுள் டிக்ல இருந்ததுன்னா அவ கால் பண்ணுவா, இல்ல நாங்களே கால் பண்ணுவோம். சிங்கிள் டிக்ல இருந்ததுன்னா ஓகே ஆஃப் பண்ணிட்டா நாங்க லாவண்ய பிரகதிக்கிட்ட என்ன பேசணுமோ இல்ல சொல்லணுமோ சொல்லிடுவோம். அவ பிஸியா இருக்கான்னு நெட் ஆஃப் பண்ணிடுவா. அவ்வளவுதான். இதான் எங்களோட கோட் வேர்ட். ஓ, இதான் கோட் வேர்டா? ஓகே ஓகே. அல்ல இது தெரியா போச்சு. இனிமேல் மெசேஜ் பண்ணிடுவோம். சிங்கிள் டிக்ல இருந்தா நாங்களும் லாவண்ய பக்கத்துக்கே கேட்டுக்கிறோம். அப்போ உனக்கு இந்த கோட் வேர்ட் தெரியும் அதானே? தெரியும் தெரியும். பாத்தீங்களா, இதுதான் சொல்றேன். அவங்க அன்னைக்கு தெரியுது, எங்களுக்கு தெரிஞ்சுதா? பாத்தீங்களா, இதுதான் டாடி சொல்றோம் நாங்க. நீங்க தான் மாறணும். நீங்க தான் அவகிட்ட இருந்து விலகி இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ சொல்ற அளவுக்கு அவங்க அன்னி க்ளோஸா இருக்கான்னு அர்த்தம். இது கூட உங்களுக்கு புரியலையா? அப்ப நான் இன்னும் க்ளோஸா இல்லையா கூட? டாடி எதுவும் ஏதாவது சொல்றாரு. தேவையில்லாம யோசிச்சு இருப்பாகாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உண்மைதானே? அவங்க அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியல தானே? ஐயோ, இவன் ஆரம்பிச்சிட்டானே. இவன் எனக்கு தொலை ஓட்டுறது கஷ்டமாச்சு. ஹாய், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? வாடா வா, நீ எப்போ வருவா காத்துட்டு இருக்கோம். என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? கொஞ்ச நாளா ரொம்ப சீக்கிரமா வரேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆமாப்பா, டியூட்டி முடிஞ்சிச்சு. கிளம்பும்போது ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி வந்துச்சுன்னு அந்த டைமில் ஃப்ளெக்சிபிளாக யாருமே இல்லைன்னு கூப்பிட்டாருன்னு சரி போனேன். போயிட்டு வந்து கிளம்பலான்னும் போது இன்னொரு சர்ஜரி வந்துச்சு. அது கார்டியோ டிபார்ட்மெண்ட் வேற. சரி, எப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே நோ சொல்றது அப்படின்னு தோணுச்சு. அதான் டாடி. ரெண்டும் பண்ணிட்டு வந்து எவ்வளவு டயர்டா இருக்கு பாரு. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடுவா. வீட்டுல என்ன இருக்கு சாப்பிட? என்ன இருக்குன்னா எனக்கு புரியல. ஏன் வீட்டுல சாப்பிட அவ்வளவு இல்லையா? இல்லைன்னா சமைச்சு கூட. இது என்ன கேள்வி? இங்க வருவாளோ அங்க வருவாளோ, இல்ல அவ வீட்டுக்கு தான் வருவாளோ இல்ல ஹாஸ்பிட்டல் இருப்பாளோ, யாருக்கு தெரியும்? கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிருக்கணும். எல்லாத்தையும் கழுவி தொடச்சி மூடி வச்சுட்டேன். எதுவும் சமைக்கிறதுக்குலாம் இல்ல. சரி, சமைச்சு கொடு. காலையில இருந்து அங்கேயே நிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. என்ன அவளே சமைச்சு சொல்லுங்க, சமைக்க தெரியும்ல. அப்புறம் என்ன, என்னால முடியாது. இது என்னம்மா எனக்கு புரியலையே. அம்மா, அதெல்லாம் எதுவுமே வேணாம். எனக்கு என்ன வேணுமோ நான் சிம்பிளாக பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து நானே பண்ணிக்கிறேன். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? தம்பி, நீ எதுவும் பண்ண தவறி ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உனக்கு நான் குக் பண்ணி தரேன். அதுக்கு வேற யாரும் குக் பண்ண தேவையில்லை. புரிஞ்சுதா? நீயும் ஒன்றும் குக் பண்ண தேவையில்லை. நான் குக் பண்ணி எடுத்துட்டு வரேன். நீ போ. நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போ. எவ்வளோ டயர்டா இருக்க பாரு. ஓடு. டாடி விடுங்க, என் தங்கச்சிக்கு நான் சமைக்கிறேன். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? வீட்டில் சமைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சமைப்பாயிரு. வேண்டாம் விருப்பா யாரும் என் தங்கச்சிக்கு சமைக்க தேவையில்ல டாடி. நான் தான் நல்லா கத்துக்கிட்டேன். என் சமையல் என் தங்கச்சிக்கு பிடிக்கும். நான் என் தங்கச்சிக்கு என்ன வேணுமோ சமைச்சு கொடுப்பேன். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? சரிடா. சரிப்பா, அதான் அண்ணன் சொல்றாரு. ஃப்ரெஷ் ஆயிட்டு வைப்போம். இல்லப்பா. ஏன்? சரிப்பா, நான் போறேன். அதான் அவங்களுக்கு ஆள் இருக்கு. அப்புறம் என்ன? அவங்களுக்கு ஒண்ணுனாதான் அப்படி குடும்பமே வருமே. அப்புறம் என்ன? இல்லையாம்மா, நீ ரொம்ப வேலை செஞ்சு டயர்டா இருப்பல்ல, போய் தூங்க போ. நீ தூங்கலையா? நான் மாத்திரை போட்டு தூங்கிப்பீங்கன்னு பார்த்தேன். என் பொண்ணு வராம என்னைக்குப்பா நான் தூங்கியிருக்கேன்? ஓ, அங்க வந்துட்டு தான் வந்தாலும் என்ன? இல்லப்பா, ஹால்ல பத்துட்டு இருந்தா. வண்டி சவுண்ட் ஹால்ல பத்துருந்தா கேட்கும். வண்டி சவுண்ட் கேட்டுச்சு. சரி, இந்த வீட்டுக்குள்ள வரலன்னு தெரிஞ்சிச்சு, இங்கதான் வரான்னு தெரிஞ்சிச்சு. சரி, குழந்தை பசி இருக்குமே, வந்ததுக்கு அப்புறம் தோசை ஊத்திட்டு வரேன்ப்பா. உங்ககிட்ட சொன்னாலும் சாப்பிடாம வரேன்ட்டு. இல்லப்பா, அவதான் ஆப்ரேஷன் தேட்டர்ல இருந்தான்னு தெரியும்ல. பிரகதிக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னான். அதை வச்சுதான் எப்படினாலும் ஆப்ரேஷன் தேட்டர்ல இருந்தா அங்க ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டா. வீட்டுக்கு தான் வருவா. அதுவும் 2 ஆப்ரேஷன் வேற பண்ணிட்டு வந்திருக்கா. எவ்வளவு நேரம் வந்து நின்றுட்டே இருந்திருப்பா. டயர்டா இருக்கும்ல. அதனாலதான் சரின்னு கடகடன்னு சுட்டுட்டு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. காணும். மேல ரெடியாக போயிருக்காரு. சரி சரி, இதை அவகிட்ட கொடுத்துடுடா. நான் கொடுத்துடுறேன். தம்பி, நான் வரேன். சரிங்க. வரேங்கண்ணா. சரிம்மா. நிறைய பேர் பெத்துக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பாசமே கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது? பெத்தாதான் பாசம் வரும்ன்றதுலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் போய் உண்மையிலேயே பாசம் வச்சிருக்கவங்க யாரும் அவங்கதான் உண்மையான அம்மா. அது என்னவோ சரிதான். உங்க பொண்ணுக்கு வந்துச்சுல, அப்புறம் என்ன? உங்க மம்மி ஒழுங்கா போய் சொல்றா. இல்லைன்னா காண்டாயிடும். அப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நாங்களே உங்ககிட்ட பேசுறது இல்லை. நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. சொல்ற ஏன்? எல்லாம் ஒரு டைம் வரும், அப்ப சொல்றேன். நீங்க கண்டுக்காதீங்க. அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்காதீங்க. காதுல வாங்கிக்காதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கதே மறந்துடுங்க. நாங்க மறந்துட்டு இல்லை. அதனால தான் நாங்கள் எதுவும் பெருசா நினைக்கவே இல்லை. என்ன சொல்றேன்? ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு போல. நீ என்ன மறைக்கிறீங்க? சொல்லுங்க. எனக்கே சரியா தெரியல. அதனால தான் சொல்றேன். நீங்க அவங்க என்ன பேசினாலும் கண்டுக்காதீங்க.
அவங்க பேசுறதே மதிக்காதீங்க, அவ்வளவுதான். சரிடா. சரி சரி, நீங்க போய் தூங்குங்க. காலையில இருந்து வச்சுட்டு இருக்கீங்க, நாங்களும் போய் தூங்குறோம். அவன் வருவாள் எந்த ஒரு நேரம் முடிச்சிட்டு இருந்தேன். சரி அடி, ஆமா டயர்டா இருக்கு, நாங்களும் போய் தூங்குறோம். ஆமா ஆமா, தூக்கமாக தான் இருக்கு, நானும் போய் தூங்குறேன். இப்ப குட் நைட். சரி மாமா, குட் நைட். வாடா போலாம். நீங்க போய் அவள் கொடுக்க நான் போறேன்டா. 2 பேருக்கும் குட் நைட். எழுந்துரு. எழுந்துரு, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க? மம்மி, எழுந்துருமா. பட்டுல என் வயிறால எழுந்துச்சு தங்கம். வேண்டாம், எனக்கு பசிக்கு, எனக்கு தூக்கம் வருது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். கொஞ்சம் எழுந்துரு எனக்காக, ப்ளீஸ் ப்ளீஸ்மா. 2 வயசு சாப்பிட்டு தூங்கு. வேற ஒண்ணும் வேணாம், எழுந்துரு பார்ப்போம். வேண்டாமா, தூக்கம் வருதுமா. உச்சி, நீ ஏன் அந்த கையில பிடிச்சி தூக்கவா? சரி சரி, எழுந்துக்கிறேன். குட் கேர்ள், எழுந்துரு பார்ப்போம். எழுந்துரு. சாப்பிடாம என்ன தூங்குற? டயர்டா இருக்கும், கால் வலிக்குதுமா ப்ளீஸ். 2 வாய் சாப்பிட்டு அப்புறம் தூங்கணும், சரியா? ம், சரிடா. சரி சரி. பக்கத்துல தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது என்ன மடியில? அது வந்து வச்சுக்கோ வச்சுக்கோ. சும்மா சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த பெர்மிஷன், புரியுதா? தேங்க்யூ. ஓ மேடம், தேங்க்ஸ் தான் சொல்லுவீங்க. ரைட், வரேன். ஆ, சொல்லு. தேங்க்ஸ் தான் சொல்லுவியா? வேற என்ன சொல்லுங்க? அப்ப வேற என்ன சொல்லணும் தெரியாது. சரி, ஆயிட்டு வரேன். தெரிய தேவையில்ல. போதுமா? 2 வாய் போட்டு ப்ளீஸ். 2 வயசு விட்டு நிறைய ஓட்டுட்டீங்க, போதும். சரி போதும். சரி, நான் தூங்கவா? இப்ப என்ன சாப்பிட்டு படுக்காது. இடம் இருக்கு. சரி வா, இப்பதான் சாஞ்சுக்கோ. அப்புறமா தூங்கி கொஞ்ச நேரம் சாஞ்சு படுவோம். ஓகே. சரி, ரொம்ப டயர்டாக்கா. இல்லை, பேக் டு பேக் சர்ஜரியில் அதான் லைட்டா. சர்ஜரினா கூட தெரிஞ்சிருக்காது, இல்லை ஒரு சர்ஜரி கூட தெரிஞ்சிருக்காது. டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே பேக் டு பேக் ஒர்க் இருந்துச்சுல்ல, அதான். இன்னும் சொல்லிட்டு தங்கும், நீ போனாதான் அப்படின்ட்டு இல்லைல்ல. அப்படி இருந்தா நீ இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணா ஓகே. நீ இல்லைன்னா வீட்டில் வேற யாராவது இருக்கலாம்ல. இது ஜஸ்ட் ஹெல்ப்பர் தானே. இன்னும் சொல்லு. இது வரைக்கும் சொன்னது இல்லைல்ல, எனக்கு நோ சொல்லு வரலையே. அவன் உன்கிட்ட இருக்க பிரச்சனையே அதுதான். இன்னும் சொல்ல பழகு, போதும். இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லைம்மா, அது போனாதான், நீ இருந்தாதான் நான் தடுக்க மாட்டேன். ஆனா இந்த இடத்துல யாரு வேணா இருக்கலாம். இதே லாவணியோ பிரகதியோ கேட்டு இருந்தா தொடர்ந்து பண்ணிக்க மாட்டாங்க. நீ ஏன் அப்படி இருக்க? அவங்களுக்கு இருக்குல்ல அந்த மெச்சூரிட்டி, உனக்கே அது இல்ல. சொல்றாங்கல்ல அவங்களால இது முடியும் முடியாதுன்ட்டு, அது மாதிரி இரு. இதே உன் விஷயம் ஓகே, நீ பண்ண போற சர்ஜரி அப்படின்னா ஒரு உயிரை காப்பாத்த போற, ஓகே அது உன்னால தான் முடியும், அதை நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் உனக்கு தடுக்கல. ஆனா இது ஜஸ்ட் ஹெல்ப் தானே, அது யார் வேணா பண்ணலாம். நீ இன்னும் சொன்னா வேற டாக்டர் கூப்பிட்டு போறாங்க, வேற நர்ஸ் கூப்பிட்டு போறாங்க, புரிஞ்சுதா? சரிம்மா, ட்ரை பண்றேன். ட்ரை எல்லாம் இல்ல, நோனா நோ தான், புரிஞ்சுதா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் நீ வேற சர்ஜரியில நாலேஜ் வச்சு என்ன பண்ண போற? இப்ப வேற ஏதாவது சர்ஜரி பண்ண போறியா என்ன? இல்ல தானே? ஆனா கார்டியோ பண்றல, அவள்தான் அத்தோட நிறுத்திக்கும், புரிஞ்சுதா? சரி கோவப்படலடி தங்கம், சொல்றேன். கத்தி சொன்னாதான் இந்த காது கேக்குது, இல்லைன்னா கேட்காதே. சரி, கத்தாமல இந்த கார் கேட்கும். இன்னைக்கு எப்படி போச்சு ஆஃபீஸ்? பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. அதனால ஒர்க் 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 தான். ஒரே ஒர்க் தான். அந்த அளவுக்கு இங்க ஃபாஸ்ட் ப்ரோக்ரஸ் இல்லை, ரொம்ப ஸ்லோ பண்றாங்க, கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ம், சரி, அந்த கான்ட்ராக்ட் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தா ஜாலியா இருக்கும். என் பொண்டாட்டி இல்லவே இல்லை. இத்தனை நாள் நான் வரதுக்கு முன்னாடி இருந்தா, எனக்கு இல்லவே இல்லை. எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் தெரியுமா? சரிம்மா. சொல்ல மறந்துட்டேன், 15 days லீவ் கொடுத்துட்டாங்க எனக்கு. இப்படி இன்னைக்கு டீன் வந்து கூப்பிட்டு சொன்னாரு, திருவிழாக்கு லீவ் அப்ளை பண்ணல, அது ஓகே ஆயிடுச்சு, 15 days உனக்கு லீவு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எப்ப அப்ளை பண்ணோம், எனக்கு எதுவுமே தெரியல. நீங்க வாங்கி தரேன்னு சொன்னதுனால நீங்களா இருப்பீங்களோன்னு ஒரு டவுட். எப்படி வாங்குனீங்க, என்ன பண்ணீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு தேவை லீவ், லீவ் வந்துச்சு இல்ல, அவ்வளவுதான். அதான் எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாது பொண்டாட்டி, முடியாது. ஓகே ஓகே. இப்போ எல்லா கூடயும் திருவிழா போறேன், ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாளைக்கு தாத்தா வர, தெரியுமா? தெரியும் தெரியும், சொன்னாங்க. நீ உங்க தாத்தாவும் அவுட்டிங் போவீங்களாமே. நானும் எங்க தாத்தாவும் அவுட்டிங் போறோம். நானு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இது தாத்தாவும் பேத்தி என்ஜாய் பண்றது, வேற யாரும் கிடையாது. அம்மே வேண்டாம் ப்ளீஸ், நானும் வரேன். சரி, புச்சில
முடியாதுன்னா முடியாது. ஏன்டா இப்படி பண்ற? ப்ளீஸ்டா. மாட்டேன். இங்க பாரு, இங்க பாரு. பார்த்தா நீங்க மனசை மாத்திருவீங்க. பார்க்க மாட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இது பேத்தாதடி பட்டு. உன்னையும் கூட்டு போனா அவங்க ஏதாவது பேசுவாங்க பட்டு. இது இருக்க யாருமே கூட்டு போகல. வேண்டாம். அதான் உன் பிரச்சனை. வேற எங்கன்னா நான் மீட் பண்றேன். எங்க மீட் பண்ணணும்னு மட்டும் சொல்லு. அங்க நான் வந்து நிக்கிறேன். ஓகேவா? நாங்க நிறைய நடப்போம், நிறைய சுத்துவோம். நீ நடப்பியா? உனக்கு நடந்து பழக்கம் இல்ல. எங்காச்சும் கூட இவ்வளவு தூரம் வேணா நடக்க ரெடி. இந்த ரோட்ல கசகசன்னு இருக்கும், கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். உனக்கு கூட்டம் இருக்கிற இடமே பிடிக்காது. யோசிச்சுக்கோ. பரவாயில்ல, எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும். அப்புறம் உங்க இஷ்டம். என்ன கூட்டு போறதானே? போலாம். சரி, நான் தூங்கவா? தூக்கமா வருது. எப்படியும் என் மேல கொடுத்து கூட அப்புறமா கொடுக்க வச்சுக்கிறேன். உங்களுக்கு தூக்கம் வரலையா? வாங்க வந்து பக்கத்துல படுங்க. வேண்டாம், என் பொண்டாட்டி என் கூட இருந்தே ரொம்ப நேரம் ஆகுது. அதனால பரவாயில்ல, இப்படியே இரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வந்து பக்கத்துல படுங்க. சொல்றேன்ல. நீ என்ன ஆகுது பாருங்க, வாங்கன்னு. சரி, என்ன? ஒண்ணும் இல்லையா? சரி, தூங்க விடுங்க. நீ தூங்குடி, நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணல. ஏட்ட பாய், இதே வேலையில உனக்கு. ஆமா. ஆ, அடி செடி கையை கடிக்கிறா. கை சும்மா வந்தா அப்படிதான். இந்த வாட்டிக்கு வந்தது கடிச்சிருவா, எடுத்துரு கைய. சரி, நான் எதுவும் பண்ணல. உனக்கு கை ஒன்றும் பண்ணாரு. ஓகேவா? குட் நைட். தூங்கிட்டு தங்க தூங்க.